நடுவில் இருக்கிறது பொக்குளால் வர்றது தான் தெரியல என்னண்டு. கோலமெல்லாம் பெயிண்ட் அடித்தா சரங்கள் பின்னிடம் தான் பெருவினம் போடுங்க. இது சாய்பாபா. இது எத்தனை மணிக்கு திறக்கிறேன்னு தெரியல. கட்டி இருக்கு, நல்லா இருக்கு. கும்பிடும். இதுக்கெல்லாம் தேர் வச்சிருக்கணும் பாருங்க. இதுதான் வந்து முன்பக்கம். அப்படியே போகும்பா. பெரிய கோயில். நான் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் வேண்டிய தான் மணி இருக்குது. பெரிய டெம்பிள் கிளிய பாருங்க. முந்தி தண்ணி இருந்தால் இப்போ தண்ணி இல்லை. இதுக்குள்ள வந்து கடைகள் எல்லாம் இருக்கும். மக்களே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வேறுங்க சின்ன ரோடு. இப்போ நாங்கள் இப்போ பேர்மலிங்கம் பாலாஜி கோயிலுக்கு வந்துட்டோம். டெம்பிளுக்கு அப்படி எறிகிறீங்க. ஹாய் வணக்கம் மக்களே. நீங்கள் எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் மக்களே. நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். அதே போல் நீங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் மக்களே. நான் இப்போ வந்து நிற்கிறேன்னு சொன்னால் வேல்ஸில் நாமல் வாடகைக்கு எடுத்த ஹெரவேனுக்குள்ளே தான் நிற்கிறேன் மக்களே. என்னென்னு சொன்னால் இண்டியோட நாங்கள் எங்களோட ஹோலிடே முடிஞ்சுது. 3 நாள் ஆச்சு. நாங்கள் வீட்டை கிளம்ப போகிறோம். செக் அவுட் பண்ணி போக போகிறோம். இப்போ பேரங்க ஹெரவேனெல்லாம் நீட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து நீட் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் இருந்த வீடு போக கவலையாக தான் கிடக்கு. 3 நாள் எங்களுக்கு அடைக்கல இந்த வீடு. ஓகே மக்களே, என்னென்னு சொன்னால் இன்றைக்கு என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பேர்மலிங்கம் கோயில் டெம்பிளுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு எந்த கோயிலுன்னு சொல்லி நான் போக காட்டிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு போய்க்க வேல்ஸில் இருக்கிற இடங்களையும் நான் போகிற வழியில் இடங்களையும் நல்ல நல்ல இடங்களையும் காட்டிக்கொண்டு அப்படியே போய்கொண்டு இருப்பேன். 6 மணி கிளம்புறதுக்கிட்ட ஓடணும். அதில் போய் பேர்மலிங்கத்துக்கு கோயிலுக்கும் போட்டு கும்பிட்டுட்டு அப்படி கிளம்ப போகிறோம். கோயிலை உங்களுக்கு வழியாக சுற்றி காட்டுறேன் என்ன வேணும்னு சொல்லி, எந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி அங்கே போய் சொல்கிறேன் எந்தெந்த கோயிலுன்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம். அவங்களாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ரெடியாக நிற்கிறோம். அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகே மக்களை, வீடியோ தொடர்ந்து பாருங்க. வீடியோ மேலே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. மற்றது வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ உடனே உங்களுக்கு தேடி வரும். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. வாங்கோ வீடியோக்குள் போவோம். அப்படி லைக் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள் போவோம். இடத்தை விட்டு விடைபெறுகிறோம். போகிறோம். போய்கொண்டிருக்கிறோம். Now turn slight left and then take the first exit at the roundabout. At the roundabout, turn right onto Greenacres. At the roundabout, turn right onto Greenacres. அதே சொல்லு அட்ரஸ் என்ன ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். கேட்டு போகிறோம். இதில் வந்து கீயை எங்களோட ரூம் கீயை வந்து இதுக்குள்ளே போட்டால் சரி. இதை போட்டால் வைக்க தெரியும் ஆட்டோமேட்டிக்காக செக் அவுட். ரிசப்ஷனுக்கு போய் செக் அவுட் பண்ண தேவையில்லை. ஒன்று போட்டு விடியா முன்னுக்கு நீங்கள் காரை மூவ் பண்ணணும். அதுக்காக அப்படி ஜன்னல் திறந்துட்டு வைங்க. இதுதான் அறியும் ஆவந்துருக்கு வேறங்க. அப்படி நைஸ் அறியும் வழக்க உங்களை கையால் இதில் எரியும். இதில் அப்படி எறிகிறீங்க. அறிஞ்சு போட்டீங்க பாருங்க. இதுக்குள்ள எரிஞ்சா சரி. அப்படியே போக வேண்டியா. எல்லா கீயும் எடுத்துட்டேன். ஓ நீங்கள் 10 மணி தான் செக்அப் பண்ண. நாங்கள் ஏர்லியாக செக்அப் பண்ணுறபடியா. ஓகே பாய் பாய் கேரவேன். In 200 yards at the end of the road, turn right onto Morvabachen Road. இது உங்களோட சொந்த வீடாக இருக்குமே. இது அவங்களோட கம்பெனி தானே? வேலை செய்கிறாங்க. இங்கே வடிவான வீடுகளும் மேலையில் பாருங்க. மேலே அப்படி. Now turn right onto Morvabachen Road. இதில் 20 போகலாம். நல்ல நல்ல வீடுகள் நல்லா இருக்கு. சைட்டை காட்டுங்க இந்த வீடுகள் அப்படி இருக்கு. இதுவும் படிவான வீடு கட்டுறாங்க. இதில் வீடுகள் நீங்கள் ஒரு வீடு வேண்டினீங்க. இப்போ வராது. நான் வாங்கிட்டு இருந்தேன். நான் பார்ப்பேன். வார மாதம் தான் மூவ் பண்ண போகிறோம். இந்த வீட்டை கிடக்குற வடிவான வீடு. இந்த வடிவான வீடு புது வீடுகளாக கிடைக்கல. புது வீடு நீங்களா அப்படி வடிவாக இருக்கண்டு. இந்த மேலேயும் இந்த இடத்தையும் பாருங்க அப்படி இருக்கண்டு. நல்லா அழகாக இருக்கு. முகத்தோட பார்க்க நல்லா வடிவாக இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. என்ன இதெல்லாம் நீட்டு இந்த மாடு எல்லாம் கணக்கு படுத்துருந்தேன்னு தண்ணி அடிச்சு ஒன்று நல்லா இருக்கு பாருங்க. எப்படி பாருங்க.
பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கு, பயம் இல்லையோ? கல்லூரெல்லாம் கொண்டுண்டா சரி. என்ன மண் சரிவு வாரது, மண் சரிவு வரேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வேறுங்க, சின்ன ரோட்டு. இப்போ மேலையால் ஏறி கொண்டு நிற்கிறோம், மேலே வடிவாக இருக்குது பாருங்க. இந்த 2 சைட்டுக்கு மரம் நல்ல குளிர்மையாக இருக்குது, காருக்கு இருக்கு. கணக்கான வெயிலும் வருது, சரியான வெயில் இல்லை தானே. மலையாள மேலே ஊக்கு பெரைக்க நாங்கள் மலை வந்தனா போய்க்க மலையாளம் போகுது. இந்த ரூட் அப்படி தான், கிராம பக்கம் தான் நாங்கள் இருந்தது. அங்கே சிட்டிக்குள்ளேன்னு சொன்னால் ஓகே, இது கிராமம்னா மலையாளம் கொண்டு வருவீங்க. வேல்ஸில் மேலே தான் கூட ஏத்தம். அதுக்குள்ள வீடு இருக்குது, 2-3 வீடு. தோட்டக்கார வேலை செய்வாங்க, தோட்டக்கார வீடாக இருக்குது, நல்லா இருக்கு. கீழே ஓப்புறம் மலை கீழே. நாங்கள் இப்போ பேர்மலிங்கம் பாலாஜி கோயிலுக்கு வந்துட்டோம், டெம்பிளுக்கு. பாருங்க, இதான் அந்த டெம்பிள். அங்கே போய் கொண்டிருக்கிற மக்கள் வாங்க, அவங்களுடைய காட்டுறேன் உங்களுக்கு. பெரிய கோயில். நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் வேண்டிய தான் போகிறேன். முதல் நான் பிள்ளைய சின்ன இருக்கும்போது வந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு வேறு கோயில் இங்கே இருந்து காட்டிக்கணும் வரேன் உங்களுக்கு. இப்போல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் கட்டி. இதுதான் முன் பக்கம். அவ்வளோ அதெல்லாம் போகணும். என்னங்க என்னது இது? இல்லை, பெரிய கோயில் பெருசாக கட்டிட்டாங்க. நான் 15 வரேன்டேன்னு. எது முன்பக்கம் அதெல்லாம் போகணும். எங்கே போகிறீங்க? இது கார் பார்க்காது. வாங்க இப்படி போவோம். நீங்கள் 5 மணிக்கு தானே ஓப்பன் பண்ணிடுவோம். நாங்கள் வேறு பெரிய கோயில் என்ன பெருசாக கட்டியிருக்க வடிவாக இருக்குது. இதுக்குள்ள கடைகள் எல்லாம் இருக்குது மக்களே. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்னென்ன இருக்குது, அரிசியல் எல்லாம் இருக்குது. இங்கே மாலையல் நிறைய சாமான் எல்லாம் இருக்கு. என்ன செய்றீங்க? எல்லா தேவையான சாமான் எல்லாம் இங்கே இருக்குன்னு எல்லாமே இருக்கு மாதிரி. இப்போ பூசை 5 மணிக்கு தானே. அப்போ நாங்கள் லேட்டாக போச்சு, ஏர்லியாக வந்துட்டோம். சாரி. அப்போ அதால் விடிய பூசை முடிஞ்சு. அப்போ நாங்கள் பின்னாடி 5 மணிக்கு பூசை பார்க்க போனால் அப்போ கடையிலுக்கு வந்து நாங்கள் நிறைய சாமி எல்லாமே இருக்குது பாருங்க. குத்து விளக்குகள், மணி, குத்து விளக்கு எல்லாமே இருக்குங்க. மணி 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 இருக்குது. எல்லாம் எல்லாம் சாமி கேட்டு. என்ன சாமி? அச்சா தட்டம் என்னன்னு சொல்லு. அச்சு என்ன பேர் சொல்லுங்க. என்ன பேரை மறந்து நீங்களே மறந்துட்டீங்கன்னா என்ன ஞாபகம்? அச்சியப்பட்டி. அச்சியப்பட்டி, சின்ன அச்சியப்பட்டி. என்ன வாங்க, நல்லா இருக்குண்ணே. 14 இதுக்கு என்னட்ட கிடக்கு. இதை பண்ணுறேன். வேறு ஏதாவது நான் சாமி சிலை பண்ணுவேன். சாமி சிலை இங்கே எல்லாம் படங்கள் எல்லாம் இப்படி சாமி படம் இங்கே எல்லாம் முடியாக இருக்குது. இஞ்சி எல்லாம் நிறைய இருக்குது. இதற்கும் நல்லா இருக்குது. எல்லாம் மெலிகையில் போட்டுட்டாக்கு. எல்லாம் மெலிஜன்னு மெலிகை உண்மையோ? இல்லை நக்கலை சொல்கிறீங்களா? சரியான இது எல்லாம் இல்லை தானே, காசு கொடுத்து வாங்க தான். அவனை சும்மா இருக்கிறப்பான், மாலை இருப்பாங்க. இங்கே குமாரி கிளிய பேருங்க. மாலையல் பாயல் எல்லாம் கூட இருப்பாங்க. எல்லாம் சாப்பாடு சாமான் எல்லாமே இருக்குது இந்த கடையில். பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ இந்த ஷாப்பிங்களையும் செய்து கொண்டு நாங்கள் கோயில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் 5 மணி தான் உள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளே. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாமா தெரியல, பார்ப்போம். எடுக்கலான்னு நினைக்கிறேன். வழியில் உங்களை சுற்றி காட்டுற முடியும். பெரிய டெம்பிள் மக்களே, பெரிய கோயில் பாருங்க. நல்ல வடியாக கட்டி இருக்கு. நாங்கள் நான் 15 வருஷத்துக்கு வாரம். ஆனால் வித்தியாசமாக இருக்குது. பார்ப்போம் வங்காளம் எப்படி இருக்குன்னு. நல்ல வெயில மடிக்குது, நல்ல காற்றுமாக இருக்குது. இதில் பாருங்க மக்களே, பார்த்தீங்களா? அப்படியே வாங்க, அப்படியே பார்ப்போம். ஜாலி
உங்க முன்பக்கம் போடாது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் நீங்கள் விரைக்க முந்தி இதெல்லாம் நாங்கள் போட்டு எடுத்துனாங்க இங்கே வந்து அந்த குளம் கிடக்கு இங்கே இதான் முன்பக்கம் என்ன இதான் கோயிலுக்கு பூட்டி இருக்குது 5 மணிக்கு தான் திறப்பினுமா பார்த்தீங்களா அப்படியே வாங்க அங்கே போய் பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பெரிய கோயில் இதுக்கெல்லாம் தேர் வச்சிருக்கணும் பாருங்க இங்கே ஆஞ்சநேயர் இங்கே நிற்கிற ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா பெரிய தேசம் பார்த்தீங்களா தேர் இருக்குது இதுக்குலாம் நமக்கு மாதிரி என்ன வடிவாக இருக்குன்னு வேணும் போய் கும்பிடும் இதுதான் வந்து முன்பக்கம் அப்படியே போவோம் வாங்க போய் பார்ப்போம் அப்படி உள்ளுக்கு இன்னும் போயிடாது ஆனால் இந்த முன்பக்கத்தை காட்டுறேன் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோயில் வாங்க இதால குமாரி அப்படியே வாங்க உள்ளுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வடிவாக இருக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பெரிய தேசம் என்ன இப்போ பெருசா என்ன சாயப்பா என்ன இது முந்தி தண்ணி இருந்து இப்போ தண்ணி இல்லை பாருங்க பார்த்தீங்களா இப்போ தண்ணி இல்லைண்ணா சாய்பாபாண்டையும் கிடக்குண்ணா சாய்பாபா அங்கெல்லாம் திருமாலை என்ன பேர் திருமால் என்ன சொல்லுங்க இதை பற்றி எனக்கு விலங்குகள் என்னென்னு திருமால் ஓ 5 தலை 6 தலை 1 2 3 4 5 7 தலை 7 தலை பாம்புக்கு மேலே படுத்திருக்கிறார் அதில் நடுவில் இருக்கிறது பொக்களால் வர்றது தான் லட்சுமி அதே பொங்கல் கொடியில் எப்படி இருக்கு வயிற்றில் இருந்து தோன்ற லட்சுமி அவதாரம் எனக்கு தெரியாது மக்களே இந்த ஹிந்து சமயத்தை பற்றி நான் பைபிள் ஹிந்து சமயம் தெரியும் நான் கிறிஸ்டியனுடைய தெரியாது அவள் கேட்டு அறிஞ்சு சொல்கிறேன் மக்களே அவதாரம் இல்லை அவதாரம் இது அதான் சேம் என்ன இப்போ விளங்குது எனக்கு ஓகே இது வந்து சாய்பாபா கோயில் யாருங்க மக்களே எல்லாம் புரிவாக கட்டி வச்சிருக்கு பாருங்க இது சாய்பாபா இது எத்தனை மணி திறக்கிறேன்னு தெரியல இது ஒன்று டெய்லி ஒன்று இருக்குது அங்காளம் என்னென்னு தெரியல அங்காளையும் ஒன்று இருக்குது அதையும் பார்ப்போம் இதில் ஒன்று போடல எழுதியில் உண்டு அப்படியே இஞ்சாலிதான் பின்பக்கம் அங்காள் பார்த்தீங்களா நல்ல மரங்கள் எல்லாம் நிற்கிது குளிமையாக இருக்கும் சம்மர் தானே இப்போ சரங்கள் பின்னிடம் தான் பெருவினம் போடுங்க அது மண்டபம் போடுவாங்க பார்ப்போமா ஜாதசாலை அஞ்சலி இருக்கும் இது என்ன ஓமங்கள் அதில் செய்யுங்க வாழையில நிற்குதுண்ணே அதில் போய் கட்டிங்க இன்னும் கட்டி நம்ம அங்காளம் அங்கே கட்டில் நடக்குது வேலை நடக்குது அங்கால இதே நின்று தெரியல ரவுண்டாக கிடக்கு ஐயர் மேலே தங்குறது தெரியல என்ன
ஐயர் மேலே தங்குறோம். இந்த பக்கம் தான் பிட்ஸ். இதான் நாங்கள் வரைக்கும் இருந்த முன்பக்கமே நந்தலாமே. அது இப்போ இங்கே கட்டுப்பட்டு வசந்த மண்டபம் எல்லாம் புரியும்பா தானே கட்டிக்கிறேன். நல்லபடியாக கிடக்குண்ணா. முருகன் முருகனை புரியும்பா வச்சுக்கிறேன். கோலங்களை பாருங்க அப்படி இருக்கண்டு. கோலம் எல்லாம் பெயிண்ட் அடித்தான். இது முருகனா? அதான் பாப்பா அங்கே இந்த கோலத்தை பார்த்துட்டு வடியா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. பெயிண்ட் பண்ணியிருக்கிற வடியா. இது வந்து கொடி கம்பம் பாருங்க மக்களே. இதெல்லாம் கொடி ஏறுறது. எப்போ கொடி ஏறுறதுன்னு தெரியல தானே. அப்படி அங்களே பார்ப்போமா. இது வந்து பிள்ளையாரம் பாருங்க. கணபதி ஏண்ணா 2 உண்டு. கணபதி பிள்ளையார் உண்டா ஏன்னா தெரியல. அது அங்கே எப்படியே வாங்க இதை பார்க்க. இது என்ன சாமி? இது என்ன பேர்? அங்கே கிடக்கு. உங்களை பார்ப்போம். இதுலேயும் கொடிக்கோம் அப்படின்னு பயத்துறது தானே. இதுலேயும் கொடிக்கோம். இது சிவன் குமாரி. லலிதா இருக்கு சிவன். இதுலேயும் கொடிக்கம்பம் இருக்குது. சிவம். இதுலேயும் கோலம் போட்டிருக்கணும். பாருங்க புதும்பாயத்துறதோ. இதுலேயும் கொடிக்கம்பம் சிவன். இதெல்லாம் 5 மணி தான் எல்லாம் துறப்பினும் போடுங்க என்ன. பாருங்க. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி இருந்து பூசை பார்த்து தான் போக போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் வேற சட்டியாக பூசை முடிஞ்சேன். 1 மணிக்கு வந்து நாங்கள் முடிஞ்சுது. முடிஞ்சு 9 மணி முடியுது அடுத்த பூசை. 5 மணி துவங்கி அப்படி தான் சொன்னேன் அந்த இதில் அந்த ஐயா. உங்கள் லைட் எரியுது ஆட்டோமேட்டிக். நல்லா இருக்கேண்ணா. இஞ்சால புதுசாக கட்டின மேம். இஞ்சோட கட்டுப்படி தாங்க வருங்க. என்ன கட்டினோம்னு தெரியல. மண்டபம் வேறு தெரியல என்னண்டு. இஞ்ச செய்கிறேல அப்படியே. இது வந்து கோல் பாருங்க மக்களே. கோல் நல்லா வடிவா செய்திருக்கேண்ணே. கட்டி இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்ல வடிவா இருக்கு. பூக்கள் எல்லாம் அங்கே பூ. கம்யூனிட்டி கோலோ அதனால இருக்கு. நல்ல வடிவா இருக்கும். அது என்ன இல்லை இங்கே மரம் பெரிய இல்லையே கொஞ்சம். பெரிய இல்லையே வடிவா இருக்கு. நல்லா இருக்கு. மக்கள் எப்படி இருக்குன்னு நல்ல வடிவா இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. அந்த மக்களே பூசையெல்லாம் முடிச்சிட்டோம். லட்டு வாங்கினாங்க வேறங்க. லட்டு வாங்கினாங்க. அப்படியே பூசை முடிஞ்சது பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்னும் போகும். எனக்கு மாதிரி டைம் ஆகுது. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது வந்த கோயிலுக்கு. உண்மையில் இந்த கல்நாள் வந்து நாங்கள் அப்போ ஒரு சந்தோஷம் தானே. லட்டு சாப்பிட்றீங்க? இல்லை எல்லாம் சேம் தான். லட்டு அப்பா கொஞ்சம் தான் எல்லாம் சேம் தான். அப்படியே இதுக்குள்ளாம் பூசை நடந்தது. முடிச்சுட்டு அப்படியே வாரம் மேலே போவோம். மேலே பார்த்துட்டு அங்கே தான் கடையிலெல்லாம் கிடையாது. கடையிலெல்லாம் இப்போ கடைக்கு போய் வந்துட்டு இருந்தேன் முதல்ல. என்ன சொன்ன மக்களே, நாங்கள் இனி வீட்டை கிளம்ப போகிறோம். என்னென்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் 3 நாள் பயணம் எங்களோட வேல்ஸுக்கு. 3 நாள் ஹோலிடேயில் வந்து நாங்கள் 3 நாள் பயணம். அந்த மாதிரி வார வழியில் அதான் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வார வழியில் அப்படியே
ஒரு ஏரியா வந்து போகும்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தோம். ஆனால் இப்போ மனைவி சொன்னால் இப்போ கோயிலுக்கு போட்டு போகும்போது அப்போ நாங்கள் இதில் வந்துட்டு கண்டு எல்லாம் கும்பிட்டு பூசையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் உண்மையில் 3 நாள் கூட வேல்ஸில் ஜாலியாக என்ஜாய் பண்ணினாங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறாங்களே தெரிஞ்சுருக்கு நான் எங்கே இருந்து வந்தேன்னு சொல்லி. இப்போ உண்மையாக வேல்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, சந்தோஷம். இனி நாளைக்கு போனால் வேலை தொடர்ந்து இனி இப்போ கொடை எல்லாமே இனி சம கொடை எல்லாம் முடிஞ்சது தானே, இனி வேலை தொடங்கிடும். மற்றது வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, என்ன வீடியோ பார்க்குறீங்களா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க, தேங்க்ஸ் எல்லோருக்கும். மற்றது இந்த கோயிலையும் கண்டு ஒரு ஃபேமிலி வந்து என்னோட காய்ச்சினீங்களே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி அவைக்கு இந்த வீடியோவில் நன்றி சொல்கிறேன். வேறு என்ன, எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். ஓகே, பாய் மக்களே, பாய் பாய் பாய்.